ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்கி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே அண்ட் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த டே ஃபுல்லாக நாங்கள் என்ன வேலை பார்க்குறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2 கிட்ஸை வச்சுட்டு எப்படி வேலையெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குட்டீஸ் 2 பேர்த்துக்கு லீவு தான், அதனால லேட்டாக தான் எழுந்திரிப்போம். அத்தை எழுந்திரிச்சு வாசல் தெளித்து எல்லா ஒர்க்கையுமே பார்த்துருவாங்க. நாங்கள் 8 o'clock மேலே தான் எழுந்திரிப்போம். என் ஹஸ்பண்ட் மட்டும் 9 o'clock மேலே கடைக்கு கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுத்துட்டு லஞ்ச் லேட்டாக தான் நான் செய்வேன். குட்டீஸ் 2 பேருமே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மாடிக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க பாட்டி கூட கொஞ்சம் நேரம் போய் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. அந்த டயத்தில் நான் லஞ்ச் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிருவேன். என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு ஒர்க்கு கிளம்பிட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் கார சட்னியும் தான் வச்சுருந்தோம். குட்டீஸ் 2 பேருமே சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டுட்டோம். லஞ்சுக்கு முட்டை குழம்பு தான் ரெடி பண்ணுறேன். ஆல்ரெடி முட்டை குழம்பு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை. செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா. சால்ட்டு கண்டெய்னர், ஒரு சில திங்ஸ் ரீஸ்டோர் பண்ண வேண்டியது இருந்தது. சரி, குக் பண்ணிக்கிட்டே அந்த ஒர்க்கை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். இல்லை குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம நிற்கிற டைம் கிடைக்கும். அந்த டயத்தில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு தான் 2 கிட்ஸை நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. நான் குக் பண்ணிக்கிட்டே ரிமைனிங் ஒர்க் எல்லாமே நான் பார்த்துருவேன். நான் ஒரு இடத்த க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கண்டினியூஸாக மைண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். அதனால தான் சரி, பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்பைஸ் பவுட்ரு இதெல்லாம் வைக்கிறது ரேக்குமே கொஞ்சம் லைட்டாக டஸ்ட்டாக இருந்தது. சரி, அதையும் கையோடு எடுத்து க்ளீன் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சில பேர் ஃபெஸ்டிவல் டைம் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும்தான் டீப் க்ளீனிங்கே பண்ணுவாங்க. அப்படின்னும் போது மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணும்போது நமக்கும் டயர்டாயிரும். இவ்வளோ க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே அது நம்ம திருப்தியாக ஒரு பிளேஸை நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சன் க்ளீனிங் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிடைக்கிற டைம் நான் ஒவ்வொரு ரேக்காக ஒவ்வொரு கபோர்டாக எடுத்து க்ளீன் பண்ணுவேன். அப்படி தான் நான் இது நாள் வரைக்கும் கிச்சன் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செப்ரேட்டாக அதுக்கும் டைம் ஒதுக்கி நான் கிச்சன் இது நாள் வரைக்கும் க்ளீன் பண்ணது கிடையாது. குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிடைக்கிற டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம மெனக்கிட்டு கிச்சனுக்கு க்ளீன் பண்ணுற அவசியம் இல்லை. அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். குட்டீஸ் 2 பேருமே இன்னுமே மாடியில் தான் இருக்காங்க, கீழே இறங்கி வரலை. சரி, யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையுமே கையோட வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்துமே இன்னும் வீடை க்ளீன் பண்ணவே இல்லை. அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி, தூசியாக ஒரு மாதிரி ஒட்டடையாக இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தான் வீடை க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுட்டு போயிருந்தாலும் 2 வீக்கில் எப்படியாவது இந்த ஒட்டடை தூசி இதெல்லாம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. நான் ஃபுல்லாக ஒட்டடை தூசியாக இருந்தது. இன்றைக்கி எப்படியாவது க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். குட்டீஸ் 2 பேருமே மாடியில் தான் இருக்காங்க. கீழே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு எப்படி பார்க்க போகிறேன் அப்படின்னு எனக்கே தெரியல. இன்றைக்கி நான் வீடை மாப் போட போகிறேன் அப்படின்னா எப்படி என்னோடய க்ளீனிங் ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா, கிச்சன்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சிங்கில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு அந்த சிங்கை க்ளீன் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு கேஸ் அடுப்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த கவுண்டர் டாப்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவேன். நம்ம சிங்கில் எந்த பாத்திரமும் இல்லாமல் கேஸ் அடுப்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணி கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணாலே போதும். அந்த கிச்சனே நமக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கேஸ் அடுப்பு ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரம் வளர்க்குற ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணியை வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா க்ளீன் ஆயிரும். நம்ம எவ்வளோ தான் கான்சியஸாக குக் பண்ணாலுமே பருப்பு வேக வைக்கிற தண்ணி, பால் காய வைக்கிறது எப்படியாவது சிந்திடுது. அதையும் கீழே நல்லா டீப் க்ளீனிங் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே குட்டீஸ் 2 பேரும் கீழே இறங்கி வந்துட்டாங்க. 9 o'clock தான் சாப்பாடு கொடுத்தேன். இப்போ மணி 11:30 ஆயிடுச்சு. அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல், அதனால தான் கீழே இறங்கி வந்துட்டாங்க. பிஸ்கட் எடுத்து கொடுத்தேன், எடுத்துகிட்டு மறுபடியும் மாடிக்கு போயிட்டாங்க. நான் எப்போ கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணாலுமே அந்த தண்ணி ஃபுல்லாக அதில் சிந்திரும். சரி, அதையும் கையோடு நான் எப்போயுமே க்ளீன் பண்ணிடுவேன். மந்த்லி 1 டைம் கண்டிப்பாக அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிடுவேன்.
என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வந்திருந்தாங்க. அவங்க பைக் சவுண்டு கேட்டோடனே குட்டீஸ் 2 பேருமே மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க. எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா 2 கிட்ஸை வச்சுட்டு என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் வந்து அவங்க பார்த்துக்குருவாங்க. நான் வந்து ரிமைனிங் ஒர்க் இருந்தால் அதை வந்து பார்ப்பேன். கிச்சன் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து ஹால் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அது ஒட்டடையெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வீடை கூட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒட்டடையெல்லாம் கிச்சன்லேயும் பெட்ரூம்லேயும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாலில் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். குட்டீஸ் 2 பேருமே அவங்க அப்பா கூட வந்து வெளியே விளையாண்டுட்டு இருக்காங்க. நானும் ஒற்றை அடிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டேன் அப்படின்னா என்னோடய ஒர்க்குமே முடிஞ்சிருது. நெக்ஸ்ட்டு வந்து மாப் போடுற வேலை மட்டும்தான் இருக்குது. குட்டீஸ் 2 பேருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த ஸ்நாக்ஸை வந்து சோஃபா கடியிலே வந்து ஒளிச்சு வச்சுருவாங்க. மறுபடியும் இந்த சாக்லேட் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அந்த சாக்லேட் கவரையும் உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோ குப்பை அவ்வளோதையும் எடுத்து வந்து சோஃபா கடியில் வந்து வச்சுருந்தாங்க. அந்த சைடில் வந்து ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம வந்து டெய்லியுமே அதை வந்து க்ளீன் பண்ண முடியாது. மந்த்லி 1 டைம் தான் அதை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டில் வந்து என்னென்ன பொருள் காணுமோ அதெல்லாம் எடுத்து வந்து அதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருப்பாங்க. அது இல்லாட்டினா இந்த டிவி ரேக்கு அதுக்குள்ளேலாம் நிறைய பொருள் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதை என்றைக்கு எடுத்து நான் க்ளீன் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. அது க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட காட்டுறேன். பாப்பா வந்து உள்ளே என்னென்ன போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. உங்கள் வீட்லேயும் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரிலாம் சேட்டை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் வந்து இந்த 2-3 டேஸாக வந்து ஈவினிங் மேலே வந்து நல்லா மழை பெய்யுது. அதனால் இங்கே இருந்த செடி எல்லாத்தையுமே எடுத்து மழை தண்ணி படுற மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். அந்த இடமும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. அதையும் கையோட க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 1 ஹவர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. தனுஷா குட்டி வந்து அவங்க பாட்டிகிட்ட போய் விட்டுட்டு வந்துட்டேன். இந்த லக்கி வந்து நான் உன் கூட தான் வருவேன், நான் பாட்டிக்கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு 10 நிமிஷமாக தூக்கி வச்சுட்டே இருந்தேன். மறுபடியும் அவன் பாட்டிகிட்ட போய் விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள வச்சுக்கிட்டே தான் மற்ற ஒர்க்கெலாம் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு சில நேரம் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா பாப்பா கீழே வாடா அப்படின்னு கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. மற்ற நேரம் ஒர்க் இருக்குது, பாப்பா மேலே போய் இருடா, பாட்டிக்கிட்டே இருடா அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. உங்க கூட தான் வருவேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடம்பிடிப்பாங்க. உங்கள் கிட்ஸும் அப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லக்கி வந்து சுட்டி டிவி போட்டு விடுங்க, நான் உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து சுட்டி டிவி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடை வந்து மாப் போட ஆரம்பித்தேன். எந்த ஒரு ஒர்க்குமே பாப்பா 2 பேருமே 1/2 ஹவர் மட்டும்தான் அதை கண்டினியூஸாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து டைவர்ட் ஆகி வேறு ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. லீவு டேஸில் நான் எப்படி 2 கிட்ஸை வச்சு மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 1/2 ஹவர் வந்து இந்த க்ரையான்ஸ் இதெல்லாம் வச்சு படம் வரைகிறேன் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஹவர் வந்து சொப்பு சாமான் வச்சு சாப்பாடு ஆக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு விளையாடுவாங்க. 2 o'clock அதுக்கப்புறம் தூங்கினாங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எந்திரிப்பாங்க. லக்கி வந்து டிவியுமே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. பாப்பா கீழெல்லாம் சோப்பாக இருக்குடா, வலி விழுந்துருவா, கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படி இருந்துமே 2 தடவை இறங்கி நடந்து வந்தாங்க. என்ன பண்ணுறீங்க, வெளியே என்ன பண்ணுறீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவங்கள வச்சுட்டு வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். கீழே ஒர்க்கெல்லாம் முடிக்க வந்து டைம் வந்து 12:30க்கு மேலே ஆகிடுச்சு. சரி தனுஷா குட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் மாடிக்கு போயிருந்தேன். உட்காந்து செல்லு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள கீழே கூட்டிகிட்டு வந்து குளிக்க வச்சுட்டு இருந்தேன். அவங்க டாடி வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குட்டீஸ் 2 பேருமே குளிச்சுட்டு வந்துட்டாங்க. எங்களோட ஹேர் ட்ரை வந்து ஒர்க் ஆகலை. அதனால தான் பாப்பா 2 பேரையும் வச்சு தோட்டிகிட்டு இருந்தேன். பாப்பா வந்து ஏமா இப்படி பண்ணுறீங்க, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. கிளைமேட் வேறு ஒரு மாறி இருக்குது பாப்பா, சரி நல்லா தோட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா 2 பேரையும் வச்சு தோட்டிகிட்டு இருந்தேன். பாப்பா 2 பேரையும் மாடியில் போய் அவங்க பாட்டிகிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு.
ஃபஸ்ட்டு எங்கேயாவது நாங்கள் வெளியே கிளம்புறோம் அப்படின்னா வந்து தனுஷா குட்டிக்கு வந்து ட்ரெஸ்ஸு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாய் ட்ரெஸ்ஸா கேர்ள் ட்ரெஸ்ஸா அப்படின்னு கேட்பாங்க. பாய் ட்ரெஸ் அப்படின்னா ஃபேண்ட் ஷர்ட்டு, கேர்ள் ட்ரெஸ் அப்படின்னா ஃப்ராக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன போட போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தனுஷா குட்டிக்கு வந்து ஃப்ராக் தான் பிடிக்கும். ஃபேண்ட் ஷர்ட் போட்டால் அவங்களுக்கு வந்து பிடிக்காது. போட்டு விட்டோம் அப்படின்னா நான் வந்து பாயா கேளா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸு பிரச்சனை வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். தனுஷா குட்டிக்கு வந்து ஏதாவது போட்டு விட்டோம் அப்படின்னா லக்கியும் அதே மாதிரி தான் கேட்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக எதுவும் போட்டு விட்டா கூட பயங்கரமாக அடம் பிடிப்பாங்க. இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ட்ரெஸ்ஸு பிரச்சனை வந்து எங்கேயாவது கிளம்பும்போது. அதுவும் இல்லாமல் நான் வந்து ஸாரீ வியர் பண்ணிட்டேன் அப்படின்னா தனுஷா குட்டியால் பொறுக்கவே முடியாது. பாப்பா வந்து என்ன மேக்கப் போடுறாளோ அதே தான் நானும் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து நீ மட்டும் என்ன இதை போட்டிருக்க எனக்கு என்ன போடலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்கள் வீட்லேயும் கேர்ள் பேபி இருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷா குட்டிக்காகவே நான் பயந்துக்கிட்டு ஸாரீ வேர் பண்ணுறது, பூ வைக்கிறது இதெல்லாம் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இல்லைன்னா அவங்களும் கேட்டு அடம்பிடிப்பாங்க. பூவெல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அப்படின்னா எனக்கும் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது திருவிழா அந்த டயத்தில் மட்டும்தான் வைப்பேன். அப்போயுமே பயங்கர ஒரு அடம்பிடிப்பு, அழுகை, ரொம்ப போராட்டமாக இருக்கும் அவங்கள வந்து கிளம்பி கூட்டிகிட்டு போகிறதேவும். என்னோடய பாப்பாவுக்கு பயந்துக்கிட்டேவும் நான் சுடிதார் தான் வியர் பண்ணுவேன். அதுவுமே போனிடெயில் தான் போடுவேன். சடை பின்னி போட்டிருந்தா கூட எனக்கு பின்னி போட்டு விடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பாப்பாவுக்கு இப்போ தான் வந்து முடி வளர்த்துட்ருக்கேன். இவங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். லக்கி வந்து அந்த மாதிரி கிடையாது. ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் அடம்பிடிப்பாங்க. எனக்கு அக்கா மாதிரி தான் ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடம்பிடிப்பாங்க. மற்ற விஷயத்துக்கு எதுக்குமே அடம்பிடிக்க மாட்டாங்க. ஸாரீ கட்டுறதுக்கு, லிப்ஸ்டிக் போடுறதுக்கு, பூ வைக்கிறதுக்கு இதுக்கெலாம் வந்து லக்கி வந்து அடம்பிடிக்க மாட்டாங்க. அவங்க அக்கா என்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க லக்கி வந்து. என்னோடய பாப்பாவுக்கு வந்து மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தனுஷா வந்து கோவமாக இருக்காங்க. ஏன்னா நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ கோவமாக இருக்காங்க. நீ என்னை விட அதிகமாக போட்டிருக்க, உனக்கு தான் அழகாக இருக்குது, எனக்கு வந்து அழகாகவே இல்லை, நான் போய் கண்ணாடியில் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லி அடம் முடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து லக்கியுமே அது மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு தான் நல்லா இருக்குது, எங்களுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. பயங்கரமாக தனுஷா குட்டி வந்து என்னை முறைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக சமாதானப்படுத்தி பாப்பா சரிடா உனக்கு போகும்போது நல்லா போட்டு விட்றேன், இருந்தால் நீயே கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் சமாதானம் ஆனேன். டைம் வந்து 2 o'clock ஆகிடுச்சு. குட்டீஸ் 2 பேர்த்துக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முட்டை குழம்பு வச்சு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் காரமாக இருந்துச்சு அப்படின்னால சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஊட்டணும் அப்படின்னா அதை வந்து சாப்பிட்டுக்குருவாங்க 2 பேருமேவும். இப்போ எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னா தேட்டருக்கு தான் கிளம்பி போகிறோம். வீட்டிலேருந்து போகும்போதே குட்டீஸ் 2 பேர்த்துக்கு ஸ்நாக்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். என்ன மூவி அப்படின்னா அரண்மனை 4க்கு தான் வந்து இப்போ கிளம்பி போகிறோம். எந்த காதலில் நின்று சொல்லாம எங்கு அடங்கி வந்தது இந்த சோகம் பணிந்து கொள்ள என் மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புதிதமானது நாமே தாளாட்டும் சாமியே நாம் தானே தெரியுமா நாமே சிவனையும் தாரியே யாரும் உனக்கு புரியுமா கண்மணி தனுஷா குட்டிக்கு வந்து இந்த சாங் வந்து ரொம்ப ஃபேவரட். ஒன் டைம் வந்து மஞ்சுமோன் பாய்ஸ் மூவிக்கு போயிருந்தோம். அப்போ அந்த மூவி பார்த்ததுலேருந்து வந்து இந்த சாங் வந்து தனுஷா குட்டிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. எப்போ பாரு இந்த சாங் வந்து வீட்டில் பாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்குது, அங்கே தான் போகிறோம். போயிடலாமா? வாங்க சீக்கிரமாக போகலாம். நம்ம போயிடலாம் சீக்கிரமாக. இந்த பக்கமாக வந்து இந்த போயிடலாம். பாய், சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பாய்.
சர்ப்ரைஸ் பண்ண. இப்போ எங்கே மூவி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா அருப்புக்கோட்டையில் இருக்கிற தமிழ்மணி தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். கொஞ்சம் மழையாக தான் இருந்தது, அதோடய கிளம்பி எப்படியோ வந்துட்டோம். நாங்கள் வரதுக்குள்ளே பாதி சீன் போயிடுச்சு. லக்கி வந்து மூவி ஒரு 1/2 hour தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க. இன்டர்வல் போடும்போது தான் எந்திரிச்சாங்க. அந்த சவுண்டுக்கேவும் பயங்கரமாக பயந்துகிட்டு இருந்தேன். எனக்கே பயமாக இருந்தது. தனுஷா குட்டி வந்து பயப்படவே இல்லை, ரொம்ப தைரியமாக வந்து மூவி பார்த்தாங்க. லக்கி வந்து கொஞ்சம் பயந்தாங்க. நானும் லக்கியும் தான் பயந்துக்கிட்டு இருந்தோம். தனுஷா குட்டியும் அவங்க அப்பாவும் பயப்படாமல் தான் மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. மூவிக்கு வந்து 2:30 ஷோக்கு தான் வந்திருந்தோம். பரவாயில்லாமல் இருந்தது. நாங்கள் வந்து பாப்பா 2 பேரும் பேய் படம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். ஏதோ பார்க்குற மாதிரி இருந்தது. சவுண்டு ரொம்ப ஓவராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தனுஷா குட்டி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 5:30க்குலாம் மூவி வந்து முடிஞ்சிருச்சு. ரிட்டர்ன் வர வரைக்குமே மழை தூறிக்கிட்டு தான் இருந்தது. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் சூடாக டீ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தனுஷா குட்டி வந்து அந்த மூவியை வந்து பேசிகிட்டே வந்தாங்க. அந்த தமனா வந்து பேசினதை வந்து அப்படியே பேசி காமிச்சிக்கிட்டே வந்தாங்க. தனுஷா குட்டி வந்து நாளைக்கு மூவிக்கு போமா பாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு போவோம், எனக்கு ஒன்றும் பயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. லக்கி வந்து நான் வரமாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு தான் சிரிச்சிட்டே வந்தோம். லக்கி நம்ம வந்து உட்கார விட மாட்டாங்க. எதுக்கு? சின்ன பிள்ளைங்கள உட்காரவே விட மாட்டாங்க. நம்மளை எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம வீடியோஸ்லாம். சரி, படம் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இல்லை. ஏன்? அது எனக்கு காதில் வேகமாக சத்தம் கேட்டுச்சு, நான் பயந்துட்டேன். அப்படியா? இன்னொரு டைம் இந்த படத்துக்கு வருவோமா வேணாமா? வேண்டாம். அப்புறம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன். அது வந்து என் காதுக்கிட்ட வேகமாக சத்தம் போட்டு 6 o'clockலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். குட்டீஸ் 2 பேரையும் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்ருக்காங்க. ரிமைனிங் ஒர்க்கெல்லாம் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சனுக்கு வந்திருந்தேன். வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து அதாவது இடத்துல அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி பாத்திரம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பிளேட்டு, ஸ்பூனு, கிண்ணம் இதெல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணி ஒன்றா எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் அந்த கபோர்டில் ஓப்பன் பண்ணி மொத்தமாக எடுத்து வைப்பேன். நம்ம ஒவ்வொன்றா எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கு திறந்து மூடி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம எல்லாத்தையும் அது மொத்தமாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நான் வந்து எடுத்து வைப்பேன். அப்படின்னும்போது நமக்கு வந்து டைம் சேவிங்காகவும் இருக்குது, எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கும் ஈஸியாக இருக்கும். குட்டீஸ் 2 பேருமே ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சவ்வரிசியை வச்சு எப்படி ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 100 கிராம் சவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதே நம்ம ஃப்ரை பண்ணாமல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஊற வச்சு நான் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக கடுகு மாதிரி வெடிக்கும், அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். அதே கடாயிலேயும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து உங்களுக்கு தேவையான நட்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க.
நம்ம எதில் அளந்து சவ்வரிசி எடுக்கிறோமோ அதே இதில் வந்து 2 மடங்கு வந்து தண்ணி சேர்க்கணும். நான் 1 கப் வந்து சவ்வரிசி சேர்த்துருந்தேன். அதில் வந்து 2.5 கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். அது வந்து கரெக்டான ரேஷியோ. நான் கலருக்காக லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அது கூட ஏலக்காயும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கும் போது சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சவ்வரிசியும் சேர்த்துக்கோங்க. சவ்வரிசி சேர்த்ததுக்கப்புறம் வந்து கலர் வந்து டிம்மான மாதிரி இருக்கும். அது அப்படி தான் இருக்கும். அது நல்லா கொதித்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அது கரெக்டான கலர் கொடுக்கும். நீங்கள் வந்து கலர் டிம்மாக இருக்குது அப்படின்னால எக்ஸ்ட்ரா வந்து கலர் சேர்த்துறாதீங்க. 10 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும். அது கூட கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக உருண்டை பிடிக்கிறதுக்காக வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் சவ்வரிசி எடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் வந்து 3/4 டம்ளர் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கணும். அதான் கரெக்டான ரேஷியோ. உங்களுக்கு வந்து சுகர் வந்து ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டம்ளர் ஈக்குவலாக கூட சுகரை வந்து எடுத்துக்கிறலாம். என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் போங்க. 10 நிமிஷம் கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா அல்வா மாதிரி உருண்டு திரண்டு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. டைம் வந்து 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. குட்டீஸ் 2 பேருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்னால் லட்டு மாதிரி உருண்டை பிடிக்க முடியல. கேக் மாதிரி கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கட் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் 3 டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. குட்டீஸ் 2 பேருமே நல்லா சாப்பிட்டாங்க. நாங்களும் நல்லா சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கடையில் வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுங்க. அது ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கடையில் எதுவுமே விரும்பி வாங்கி சாப்பிட மாட்டாங்க. நம்ம செஞ்சு கொடுக்குறதையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.